Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அதன் மூலம் உலக அமைதிக்கு அந்நாடு அச்சுறுத்தலாக விளங்கி வருகிறது, குறிப்பாக இஸ்ரேலுக்கு. ஒருவேளை ஈரான் அணுகுண்டை தயாரிக்கும் பட்சத்தில் முதல் குண்டு இஸ்ரேல் மீதுதான் போடப்படும். இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கின. இந்த தாக்குதலுக்கு ஈரான் மிகப்பெரிய விலையை கொடுத்துள்ளது, அதாவது தனது உச்ச தலைவர் கமேனியை இழந்துள்ளது. இனி அணு ஆயுதங்களை தயாரிப்பது குறித்து ஈரான் கனவில் கூட நினைத்து பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து பிப்ரவரி 28 தாக்குதலை தொடங்கின. ஆனால் அவை நினைத்ததற்கு மாறாக அணு ஆயுதத்தை தயாரித்தே தீருவது என்ற முடிவுக்கு ஈரான் தற்போது வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானில் உள்ள அணுசக்தி மையங்களை அமெரிக்கா கடந்த ஆண்டு தாக்கி அழித்தது. இதனால் ஈரானின் அணு ஆயுத சோதனையில் தொய்வு ஏற்பட்டது. இருந்தபோதிலும் ஈரானிடம் மீண்டும் அணு ஆயுத சோதனையை தொடங்குவதற்கான ஆற்றல் உள்ளதாக பாதுகாப்பு நிபுணரான ஜெஃப்ரி லூயிஸ் கருத்து தெரிவித்துள்ளார். டெய்லி மெயில் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், ஆயுத திட்டத்தை மீண்டும் கையில் எடுக்க ஆயிரக்கணக்கான பேர் ஈரானில் தற்போதும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனது பாதுகாப்பை உறுதி செய்யவும் அமெரிக்காவிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவும் தான் வடகொரியா அணு ஆயுதத்தை தயாரித்தது. அதே காரணம் தற்போது ஈரானுக்கும் ஏற்பட்டுள்ளதாக ஜெஃப்ரி லூயிஸ் தெரிவித்துள்ளார். அணு ஆயுதங்கள் இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் தங்கள் மீது தொடுக்கப்படாது என்பதை ஈரான் ஆட்சியாளர்கள் தற்போது நன்கு உணர்ந்துள்ளதாக மற்ற அரசியல் நிபுணர்களும் சுட்டிக்காட்டி வருகின்றனர். கமேனி தான் இறப்பதற்கு முன்பு அணு ஆயுதங்களை உருவாக்க தடை விதித்து ஃபத்வா வெளியிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போதுள்ள ஆட்சியாளர்களும் அடுத்த தலைமுறை ஆட்சியாளர்களும் அந்த ஃபத்வாவை கைவிடக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. IAEA எனப்படும் சர்வதேச அணுசக்தி முகமை ஈரானிடம் சுமார் 440 கிலோகிராம் யுரேனியம் உள்ளதாக கடந்த ஆண்டு தெரிவித்திருந்தது. அவை 60% வரை செறிவூட்டப்பட்டுள்ளதாகவும் 90% வரை செறிவூட்டப்படும் பட்சத்தில் ஈரானால் 10 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் எனவும் கூறியிருந்தது. இருப்பினும் ஈரானிடம் எத்தனை கிலோ யுரேனியம் உள்ளது என்பது குறித்த துல்லியமான தகவல் இதுவரை வெளியாகவில்லை. தற்போதைய மோதல் எப்படி முடிவடைந்தாலும் அது ஈரானை அணு ஆயுத தயாரிப்பை நோக்கியே தள்ளும் என அணு ஆயுத பரவல் தடை அமைப்பை சேர்ந்த கெல்சி டேவன்போர்ட் கருத்து தெரிவித்துள்ளார். ஒருவேளை அமெரிக்காவுக்கு சாதகமான ஆட்சி அமைந்தால் ஈரானில் உள்ள அணு ஆயுத தயாரிப்பு பொருட்கள் அபகரிக்கப்படலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். நிபுணர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்து வந்தாலும் இன்றைய தேதிக்கு ஈரானிடம் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான திட்டம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்றுதான் IAEA அமைப்பு கூறியுள்ளது. இருப்பினும் ஈரான் தனது அணுசக்தி மையங்களை ஆய்வு செய்ய அனுமதிக்காததால் அந்நாட்டின் நிலைப்பாடு குறித்து முழுமையாக அறிய முடியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. என்ன முடிவெடுத்துள்ளது ஈரான்? அது அந்த நாட்டிற்கே வெளிச்சம்.